ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாள். அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு தந்த வாய்ப்பிற்காக அவருக்கே நாம நன்றி செலுத்துவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்த தியானத்தை நாம் இன்றிலிருந்து தொடங்க போகிறோம். தேவன் அநேக பாடங்களை நமக்கு கற்றுத் தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை ஏற்படுத்திக் கொண்டீர், ஆசீர்வதித்தீர், ராஜரிக ஆசாரிய கூட்டத்தில் சேர்த்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ திரும்ப திரும்ப பின்வாங்கி தரம் தாழ்ந்த நிலைக்கு இறங்கிக் கொண்டு உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாக வேதனைப்படுத்துகிறவர்களாகவே இருக்கிறோம் என்ற விஷயத்தை உணர்ந்து கொண்டு எங்களுடைய பலத்தின் மீது அல்ல, உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மீது விசுவாசம் வைத்து நீர் விரும்புகிற நிலையிலே வாழத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதுங்க. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் காலமாக இது இராவிட்டாலும் அந்த சிலுவை தியானங்கள், அந்த பாடங்களும் இருதயத்திலே நிலைத்து இருக்க வேண்டும், கிரியை நடத்த வேண்டும் இல்லையா? பாருங்க, நம்ம யூதா ராஜாக்களை குறித்து கடந்த நாட்களில் தியானித்திருக்கிறோம். இந்த யூதா ராஜாக்களை குறித்து கேட்டீர்களா இல்லையா? இல்லாவிட்டால் நீங்க அனுதின தியானத்தின் 1113வது புரோகிராமில் இருந்து 1135ஆம் புரோகிராம் வரைக்கும் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல அனுதின தியானத்துக்குள்ள செல்லுங்க. 1113வது எபிசோட் புரோகிராமில் இருந்து 1135ஆம் புரோகிராம் வரைக்கும் இந்த யூதா ராஜாக்களை குறித்து வரிசையாக நாம தியானித்து இருக்கிறோம். இப்பொழுது நாம இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து இன்றையிலிருந்து தியானிக்க போகின்றோம். இது என்ன, யூதா ராஜாக்கள் என்ன, இஸ்ரவேல் ராஜாக்கள் என்ன என்று கேட்கிறீங்களா? பாருங்க, நானே ராஜாவா இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன போதிலும் எங்களுக்கும் எல்லாரை போல ராஜா வேண்டும் என்று அன்றைய ஜனங்கள் வேண்டிக் கொண்டதினால் தேவன் முதலில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்திக் கொண்டார். அந்த சவுல் தோல்வியடைந்த போது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த ராஜாக்கள் எல்லாரிலும் உத்தமமாக தேவனிடத்துல இருந்தவர் உரியாவின் மனைவின் விஷயத்துல தவிர மற்ற எந்த விஷயத்திலும் தேவனுடைய விஷயத்தில் மிக முக்கியமாய் பாவம் செய்யாதவன், தேவனுக்கு பிரியமாயிருந்தவன் தாவீது. அதன் பிறகு தாவீதின் 40 வருட அரசாட்சிக்கு பின்பு அவருடைய மகனாகிய சாலமோன் தெரிந்து கொள்ளப்பட்டார். சாலமோனும் ரொம்ப பக்தியாகத்தான் தொடங்கினார். ஞானத்துக்காக தேவனை வேண்டிக் கொண்டார். தேவன் எல்லாம் கொடுத்த போது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். பெரிய பெயரும் புகழும் கொண்டவராய், பொருள் செல்வங்களுடையவராய், ஞான விவேகமுடையவராய் ஒரு பெரிய ராஜாவாக பெயர் பெற்றார். ஆனால் முதிர் வயதுக்குள் வருவதற்குள் அவருடைய கீர்த்தியும் அவருக்கு இருந்த சௌக்கியமும் அவருடைய அதிகாரமும் அதை தேவனுடைய வார்த்தையை கேட்க பயன்படுத்தாமல் கீழ்ப்படியாமல் இருந்து அந்த முதிர் வயதிலே வழி மாறி போனார். அதன் பிறகு மனஸ்தாபப்பட்டு எல்லாம் மாயை மாயை என்றார். ஆனால் அதற்குள்ளே அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. அவனுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய ரெகொபெயாம் ராஜாவானார். சாலமோனின் மகனாகிய ரெகொபெயாம் ராஜாவான போது அவன் பிறப்பதற்குள்ள ஒருவேளை அவன் தகப்பன் மிகவும் உன்னத நிலையில இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். கீழ்ப்படியாமையில முன் சென்றது போல தெரிகிறது. ஆகவே தாவீதினுடைய தாக்கம் சாலமோன் மீது இருந்த அளவுக்கு சாலமோனுடைய தாக்கம் ரெகொபெயாமின் மீது இல்லாமல் இருந்தது. ஆகவே கர்வப்பட்டு தன் இஷ்டம் போல நடந்து கொள்ள முயற்சித்த போது அந்த ராஜ்யம் பிளவுபட்டது. 12 கோத்திரங்களும் பிரிந்து போக நேரிட்டது. தேவனை துக்கப்படுத்தியதினாலே, விக்கிராராதனைக்கு இடம் கொடுத்ததினாலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய அகியாவை அனுப்பி, இதோ நான் 10 கோத்திரங்களை எடுத்து உண்மையுள்ளவனாக இருந்த சாலமோனின் காலத்திலே ஒரு ஊழியக்காரனாயிருந்த சேவகனாயிருந்த யெரொபெயாமுக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். தாவீது நிமித்தம், தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் யூதா பென்யமின் கோத்திரத்தாரை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை
யூதாவின் ராஜ்யமாக அந்த 2 கோத்திர மக்களும் யூதா ராஜாவை சேவித்தார்கள். மற்ற 10 கோத்திரத்தார்களும் யெரொபெயாமின் ஆட்சி கீழிருந்தார்கள். அவன் அபிஷேகம் செய்யப்பட்டதால் இந்த 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் ராஜ்யமா இந்த 2 ராஜ்யங்களும் வடக்கு தெற்காக பிரிந்து விட்டது. எந்த ராஜ்யமா இருந்தாலும், எந்த கோத்திரமா இருந்தாலும், எந்த தேசமானாலும், எவ்வளவு நல்லவன் என்று சொல்லப்பட்டவனா இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவனா இருந்தாலும், இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. ஆகவே தேவனை சார்ந்திருக்கும் போது மாத்திரமே நாம் பரிசுத்தமா இருக்க முடியும். தேவன் இல்லாமல் நாம் பரிசுத்தமாக, நியாயமாக, சரியாக நம்ம வாழ முடியாது. இந்த யெரொபெயாமை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? இவன் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஆனால் இவன் வாலிப வயதிலே தேவனுடைய வேலைகளை இவன் நேசித்தான். ஒரு முறை பாருங்கள், 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யோசேப்பின் வம்சத்தார் செய்கிற காரியங்களே, உச்சிதமான வேலைகளே. இந்த வாலிபனாகிய யெரொபெயாம் இவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான், சாமர்த்தியனா இருக்கிறான், கவனமாய் வேலை செய்கிறவனா இருக்கிறான் என்று கவனித்த சாலமோன் இந்த யெரொபெயாமை ஒரு அதிகாரியாக நியமித்தார். அப்படி என்றால் சாலமோனின் ஆட்சியில இவன் ஒரு அதிகாரி மாத்திரமே, ஒரு வேலைக்காரனாயிருந்து அதிகாரியாய் உயர்த்தப்பட்டவன். ஏனென்றால் இந்த வாலிபன் தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய விஷயங்களை கவனத்தோடு செய்கிறான், உண்மையுள்ளவனாய் செய்கிறான். பாருங்க, யாராயிருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோம்பேறிகள் தேவனுக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் சீஷராயிருக்க சிலரை அழைத்த போது தூங்கிக் கொண்டிருந்தவர்களை அழைக்கவில்லை, ஆனால் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தவர்களை அழைத்தார். அல்லது அங்கு உட்கார்ந்து கணக்கு எழுதி கொண்டிருந்த, அந்த வரி வசூலித்துக் கொண்டிருந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தார். உத்தியோகம் அல்லது வேலை செய்கிறவர்களை தேவன் அழைத்தார். கஷ்டப்படாமல், பாடுபடாமல், எந்த வேலையும் இல்லாதவன் தேவ ஊழியம் செய்ய வேண்டும் என்று செய்யலாம் என்று இன்றைக்கு நினைக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் காரியங்களுக்காக, வீணானவைகளுக்காக நீ உழைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறாய். ஆனால் அதை விட சிறந்ததை நீ செய்ய உனக்கு பலத்தை, ஞானத்தை உனக்கு நானே தந்தேன் என்று ஆண்டவர் அப்படி கடினமாய் உழைக்கிறவர்களை, ஆர்வமுடையவர்களை, சுறுசுறுப்பாய் இருக்கிறவர்களை தெரிந்து கொள்கின்றார். இன்றைக்கு தேவனுடைய ஊழியம் சுறுசுறுப்பாய் நடப்பதே இல்லை. சோம்பேறிகள் ஊழியர்களாக மாறும்போது, சோம்பேறிகளும் பெருந்தீனிக்காரரும் சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களும் ஊழியத்துக்கு வருகிறோம் என்று வரும்பொழுது ஊழியம் தடைபடுமே தவிர முன்னுக்கு போகுமா சொல்லுங்க? தேவன் நாமத்துக்கு தூஷணம் உண்டாகுமே தவிர அவருடைய நாமத்துக்கு மகிமை வராது இல்லையா? யெரொபெயாம் ஒரு சாதாரண அதிகாரியா இருந்த போதிலும் தேவன் அவனை நேசித்து தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி, முன்னமே அவர் சொன்னார், 10 கோத்திரங்கள் எடுத்து நான் உனக்கு தருகிறேன், நீ அந்த 10 கோத்திரங்கள் மீதும் ராஜாவா இருப்பாய் என்றார். இந்த விஷயத்துல நீங்க இதே அதிகாரத்துல பார்க்கலாம். இந்த அதிகாரத்திலே இங்க ஆக்யா சொல்லுவதும் 10 கோத்திரங்கள் தந்ததும், இதை எல்லாவற்றையும் உனக்கு தேவன் தந்தார், தேவனே தந்தார். சாலமோன் அல்ல இவனை அதிகமாய் உயர்த்தியது. தேவன் பார்த்தார் இவனுடைய கடின உழைப்பை, அவனுடைய ஆர்வத்தையும், அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பையும் பார்த்தார். ஆகவே தேவன் 10 கோத்திரத்து மக்களுக்கும் இவனை ராஜாவாக செய்தார். அந்த விஷயத்தை இவனுக்கு சொன்னார். எதற்கு நான் தாவீதின் வம்சத்தினிடத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை எடுத்து உனக்கு தருகிறேன் என்றால், அவர்கள் அந்நிய தேவர்கள் பக்கம் திரும்பினார்கள். அவர்கள் எனக்கு வைராக்கியத்தையும் கோபத்தையும் உண்டாக்கினார்கள். ஆகவே நீ என்னை கனப்படுத்து என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். 10 கோத்திரத்து மக்களும் தன்னிடத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அறிந்த போது, யெரொபெயாம் ராஜாவான பிறகு அவருக்கு ஏதோ ஒரு கவலை பிடித்துக் கொண்டது. என்னென்றால் அந்த காலத்திலே தேவாலயம் ஒரே இடத்தில் தான் இருந்தது. இப்பொழுது போல எங்கு என்றால் அங்கே தேவாலயங்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தெரிந்து கொண்ட இடமாக சாலமோன் கட்டி கொடுத்த அந்த தேவாலயத்திற்கு எல்லாரும் தேவனை ஆராதிப்பார்கள். யூதர்கள் மாத்திரமே அல்ல,
எல்லா ஜாதி மக்களும் அந்த தேவாலயத்துக்கு வந்து கொண்டு இருப்பார்கள். இந்த தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. அது இஸ்ரவேலிலே அல்ல, யூதா ராஜ்யத்தின் கீழ் இருப்பதினாலே இங்க இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவும் இங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்களும் அங்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த மக்கள் எல்லாரையும் அந்த யூதா ராஜா தன் பக்கம் திருப்பிக் கொள்ளுவானோ என்று அந்த பயத்தினால், பாருங்க, இன்றைக்கு கூட ஒவ்வொரு ஆலயம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தால் மற்ற மாநிலத்தார் அங்கே போய் விடுகிறாங்கன்னு இங்க ஒரு தேவர்களை வைத்துக் கொள்வதும் அங்க ஒரு தேவர்களை வைத்துக் கொள்வதும், இப்படி எத்தனையோ விதத்துல இன்றைக்கும் கூட கடவுளுடைய பெயரிலே வியாபாரங்கள் செய்வதும், எங்களுடைய விசுவாசிகள் அந்த சபைக்கு போய் விடுவார்களோ என்று அங்க ஒரு பிரான்ச்சும் இங்க ஒரு பிரான்ச்சும் அங்க ஒரு பிரான்ச்சும் வைப்பது, இவைகள் எல்லாம் மாம்சத்துக்குரிய யோசனையா இருக்கிறது. தேவனுக்கு அருவருப்பானதா இருக்கிறது. தேவன் ஒருவராய்த்தான் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. வித்தியாசங்கள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அன்பு சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. ஒரு கெட்ட யோசனை இந்த யெரொபெயாமுக்கு வந்தது. எதற்கு? நம்முடைய தேசத்துல இந்த 10 கோத்திரத்தார் இவர்கள் அந்த இடத்திற்கு எருசலேமுக்கு சென்று விட்டால் நான் என்ன ஆகிவிடுவேன்? ஜனங்களை அவர்கள் இழுத்துக் கொண்டால் என்னுடைய ராஜ்யம் விழுந்து விடுமோ? முதல்ல இந்த பயம் என்னங்க? அநேகருக்கு இந்த இப்படிப்பட்ட பயம் இன்றைக்கு, என் பெயரை யாராவது எடுத்துக் கொள்ளுவார்களோ, எனக்கு வர வேண்டிய கனத்தை யாராவது எடுத்துக் கொள்ளுவார்களோ, என் வேலையை வேற யாராவது எடுத்துக் கொள்ளுவார்களோ, எனக்கு வர வேண்டிய மெரிட் வேற யாருக்காவது போய்விடுமோ, என்னிடத்திலிருந்து யாராவது எதையாவது எடுத்துக் கொள்ளுவார்களோ. தேவனை நம்புகிறவர்களுக்கு இந்த பயம் இருக்காது. உனக்கு தந்தது தேவன் என்று சொல்லும் போது தேவ அனுமதி இல்லாமல் உன்னிடத்தில் இருப்பதை யார் எடுக்க முடியும்? தேவன் உன்னை உயர்த்தும் போது, தேவன் உன்னை ராஜாவாக்கும் போது உங்களை யாருங்க கீழே இருக்க முடியும்? இன்றைக்கு தேவன் ஆசீர்வதித்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பயம் இருப்பது ரொம்ப வேதனையான விஷயங்க. தேவன் வேண்டும் என்றால் கொடுக்கிற அவரே எடுத்துக்கொள்ளுவார், எடுத்துக்கொண்டால் 2 மடங்கு தருவார் என்று யோபுவின் வாழ்க்கையில பார்க்கிறோமே. யோபுக்கு தேவனே தந்தார், தேவனே எடுத்துக்கொண்டார் என்று நம்பினார் இல்லையா? தேவன் கொடுத்ததை தொட வேண்டும் என்றாலும் பிசாசுக்கு முடியவே இல்ல. தேவ அனுமதியோடு தான் அவன் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடந்தது இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் வர வேண்டியது இல்லைங்க. நமக்கு ஒரு மாதிரியான பயமும் கலக்கமும் வரக்கூடாது. ஆனால் இந்த யெரொபெயாம் அவனிடத்தில் இருந்தவர்கள் போய்விடுவார்களோ என்று என்ன செய்தான் என்று தெரியுமா? ஒரு உதவாத வேலையை செய்தான். என்ன செய்தான் என்று பாருங்க. 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். 12ஆம் அதிகாரம் 28லிருந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி ஆலோசனை செய்து 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்ய வைத்து ஜனங்களை நோக்கி, நீங்க எருசலேமுக்கு போவது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு போவது உங்களுக்கு அது ரொம்ப தூரம், அது ரொம்ப பிரயாசப்பட வேண்டும். அந்த தேவாலயத்துக்கு அவ்வளவு தூரம் நீங்க போக முடியாது. உங்களுக்கு ஏதோ நன்மை செய்கிறேன் என்று என்னங்க ஆலோசனை செய்து ஒரு தவறான எண்ணம் கொண்டு 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து ஜனங்களை அழைத்து, உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்க, உங்களுக்கு சுலபமா இருக்க, இதோ இந்த தான் பகுதியிலே ஒன்றையும், இதோ இந்த பெத்தேல் பகுதியிலே ஒன்றையும், இங்க இருக்கிறவங்களா இங்க போங்க, அங்க இருக்கிறவங்களா அங்க போங்க, நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டியதே இல்லை. எகிப்திலிருந்து உங்களை வர பண்ணின தேவர்கள் இவைகளே என்று பொன்னினால் செய்த கன்றுக்குட்டியின் உருவங்களை வைத்து தேவ பிள்ளைகளை உண்மையான ஆராதனையிலிருந்து தவறான வழியில் நடத்தினான். உன் சுயநலத்திற்காக தேவ பிள்ளைகளை தவறாய் நடத்துவாயா? உன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள உன் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் அக்கிரமம் அவர்கள் செய்யவும் தேவனுக்கு அருவருப்பானவர்களுமாக காரணமா இருப்பாயா? எவ்வளவு கெட்ட புத்திங்க இது! எவ்வளவு பயங்கரம் இது! விக்கிரகங்களோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம்?
ஜீவனுள்ள தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இவன் விக்கிரகங்களை செய்ய வைத்து நீங்க இங்கேயே பூஜை செய்யுங்கள் என்று தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினான். தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பி நீ செய்தது தவறு என்று எச்சரித்த போதிலும் அவன் தவறை திருத்திக் கொள்ளவே இல்லை. எவ்வளவு பயங்கரங்க இது! தேவன் ஒருவனை உயர்த்திய பிறகு எவ்வளவு மூர்க்கமான நிலைக்கு போகிறான். அதிகார தாகம் என்பது மனிதனை எவ்வளவு தவறான வழிகளில் நடத்துகிறது. எவ்வளவா நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தால் இன்னும் அவன் செய்த எல்லா விஷயங்களையும் நீங்க பார்க்க முடியுங்க. 33ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நடபடிக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியனாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். என்ன செய்கிறான்? எல்லாம் அவன் இஷ்டப்படி செய்கிறானே தவிர தேவ இஷ்டம் செய்யவில்லை. அவனுக்கு பிரியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டவர்களை இல்லாமல் அவனுக்கு பிடித்தவர்களை எல்லாம் அதிகாரத்தில் வைத்து இன்னும் 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 தேவனுக்கு வேதனையை உண்டாக்கினான். அவருடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டான். கடைசிக்கு யெரொபெயாம் தன் வாழ்க்கையில பாருங்க, தேவன் எப்படியாக ஒரு வேலைக்காரனா இருந்தவனை, ஒரு அதிகாரியா இருந்தவனை தெரிந்து கொண்டு சிங்காசனத்தின் மீது உட்கார வைத்தார். அதிகாரத்தை கையில் கொடுத்தால் தேவனை மகிமைப்படுத்தாமல் உலகத்தின்படியாக வாழ்ந்து உலகத்தோடு கலந்து விட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானதும் கடைசியில அவன் தன் வாழ்க்கையில தன் சொந்த மகன் அவன் கண்முன் மரித்தான். அவனுடைய இந்த வேதனையான விஷயங்கள் எல்லாம் இந்த 12, 13 மற்றும் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நாம யூதா ராஜாக்களை குறித்து தியானித்தோம். இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து தியானிக்கையில நீங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ண வேண்டும். நீங்க முந்தைய நாளே இந்த அதிகாரங்களை நீங்க வாசித்து வையுங்கள். அதே போல முன்னமே நீங்க ஆயத்தப்படுங்க. அதே போல் அனுதின தியானம் முடிந்த பிறகு நாள் முழுவதும் அந்த வசன பகுதிகளை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரெஃபரன்சஸ் நாங்க வைக்கிறோம். அவைகளை வாசித்து தியானித்து எவ்வளவாய் தேவனுடைய அன்பு ஒருவர் பேரில் இருக்கிறது, அதை எவ்வளவாக மனிதன் அதை கெடுத்துக் கொள்கின்றான், தவறாக பயன்படுத்துகிறான் என்று உணர்ந்து அப்படிப்பட்ட நிலைக்கு நாம பின்வாங்கி போகாமல் நம்மை நாம காத்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த யெரொபெயாமை நீர் எவ்வளவாய் நேசித்தாலும் அவ்வளவாய் உம்மை துக்கப்படுத்தியபடிக்கு இன்றைக்கு நீர் எங்களை எவ்வளவோ நேசிக்கிறீரப்பா. உம்மை அறியாதவர்களாய் நாங்கள் இருந்தபோது, உம்மை துக்கப்படுத்தினவர்களாய் நாங்கள் இருந்தபோது, எங்களுடைய தாழ்ந்த நிலையிலே எங்களை நீர் கண்டு எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களை உம்முடைய ராஜ்ய வாரிசுகளாக்கி கொண்டீரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், எங்களுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுடைய முடிவுகளை, எங்களுடைய பயணங்களை, எங்கள் தீர்மானங்களை, எங்கள் காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையும் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களேன் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து
அந்த பக்கம் கேஜிஎஃப், இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூர்ல இருந்து எத்தனையோ இடத்துல இருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும் சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம் டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 5 வரைக்கும், 6 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?